முருங்கைக்காய்க்கு சேனக்காய்க்கு ஆசைப்பட்டு மூத்த வர வச்சுக்கிட்டு அந்த மூத்த வர வச்சுக்கிட்டு போதுமுக்க என்னத்தை சொல்றது. உக்காந்து குத்தவா? உக்காந்து குத்துனா உள்ள ஒய்கிட்ட அப்புறம் என்னைய குத்துவார். வேணாம், இப்ப தேஞ்சிருக்குது. பொண்ணா பிறந்ததுக்கு கிண்ணா 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 கிண்ணா. லட்சுமி ஓரத்தில் மண்ணா பிறந்திருக்கலாம். வெட்டிக்கார மாமா, வெட்டிக்கார மாமா, இன்னும் உங்க கிண்ணா உட்காந்துருக்காரு உங்க மாமா. அதான் நான் வந்ததுலேருந்து ஒரு மாதிரியாத்தையும் பார்க்குறாரு. நம்பி ஏமாந்து போயிடாத. 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை. மாமாட்டியா அது பார்த்து பார்த்து என்ன செய்ய, கண்ணு பொறிச்சு போய்த்தே இருக்காரு. ஆனால் உன் கைலி வேட்டிக்குள்ளே என்ன கிடக்கும் அதுதான் இங்கேயும் கிடக்கும். 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை, ஏமாந்து போயிடாது. ஆமாம், பார்த்து இல்லை. ஆமாம், நாங்களாம் இன்றைக்கி எங்கே வரோம் தெரியுமா? காட்டுக்கு போகிறோம். என்ன என்ன காட்டு? கிண்ணா கிண்ணா கிண்ணா. ஆமாம், நான் வந்துட்டு என் தோழி வந்துட்டா. எங்கள் மாமா ஒருத்தர் இருக்கார். ஆமாம், மாமா என்னம்மா பண்ணுவேன்? ஆளை பார்த்தாலும் அழகாக இருப்பார். அவர் இதை பார்த்தாலும் அழகாத்தியாக இருக்கு. அவர் முகம் வேற எதை பார்க்க சொல்லு. ஆனால் நல்ல மனுஷன். உள்ள ஓட்டு போய் கிண்ணா கிண்ணா என் மாமா கூப்பிடுவோம். மாமா பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே, பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே இங்க குத்து சம்பா வெந்த சொரு நாங்க கேட்கல. அங்க கேட்டதெல்லாம் கிளவி ஓளு, கேட்டதெல்லாம் கேப்பக்கூழு, ஆனா கிடைச்சதெல்லாம் கம்மங்கூழு. ஏ பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே இங்க குத்து சம்பா வெந்த சொரு நாங்க கேட்கல. ஆட்டுக்கறி கோழிக்கறி முட்டையோடவே அன்னை ஆக்கி வச்ச பிரியாணி நாங்க கேட்கல. ஆட்டுக்கறி கோழிக்கறி முட்டையோடவே ஆக்கி வச்ச பிரியாணி நாங்க கேட்கல. நாங்க கேட்டதெல்லாம் குடிக்க கஞ்சி, ஆனா கிடைச்சதெல்லாம் புளிச்ச கஞ்சி. ஏ பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே அன்னை குத்து சம்பா வெந்த சோறு நாங்க கேட்கல. கப்ளிங்க பெங்கல வச்சுத்தான், அண்டா குண்டா சாமான்சட்டை அடகு வச்சுத்தான், எங்க அப்பத்தா விட்டு கப்ளிங்க பெங்கல வச்சுத்தான். நாங்க எம்ஏபிய படிக்க போறோம், நாளைக்கு எரும மாடு மேய்க்க போறோம். நாங்களெல்லாம் எம்ஏபிய படிக்க போறோம், நாளைக்கு எரும மாடு மேய்க்க போறோம். ஏ பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே இங்க குத்து சம்பா வெந்த சோறு நாங்க கேட்கல. நாங்க கேட்டதெல்லாம் கேப்ப கூழு, கிண்ணா கிண்ணா கிடைச்சதெல்லாம் கிண்ணா கிண்ணா. நாங்க கேட்டதெல்லாம் கேப்ப கூழு, ஆனா கிடைச்சதெல்லாம் கம்மங்கூழு. அதே சிவாஜி கணேசனா எந்திரிச்சு வீட்டுக்கு போகிறது நல்லது. அவ்வளோ தூரத்துலேருந்து என்னை பார்த்துட்டு சிவாஜி கணேசன் ஆளுகன்ற. நான் சிவாஜி கணேசன் கிடையாதுப்பா,
நான் தான் மாட்டுத்தான்ல சவுக்கா ஏத்துருவேன். காதலே வா வா வா. விழுந்தொலைச்சிடாரா பேப்பை மேனே. இல்லை அதே ஊரா வேற ஊராடா? அதே ஊர் தானே. அதே ஊர் தானா? அதே கிராமம். ஆமா, இந்த பச்சை துண்டு உட்காந்துருக்கு. அதே லட்சுமிபுரம் தானே. எங்கடா பாதி கூட்டத்தை காணாமடா. ஆமா, நீ இருந்தா அப்படி புலம் தள்ளிடும். எந்த ஊரா இருந்தாலும் இப்போ என்னன்னா, நீங்க சினிமா நடிகரே பிரபலமான ஆளுகளை கூட்டு வந்து வள்ளி திருமண இடத்துல பப்புன்னு போட வச்சாலும் பப்புன்னு டார்ஜோட கூட்டம் இருக்காது. உண்மைண்ணே. ஆமாப்பா, பூரா அவங்க வேலை இருக்குது, அவங்க பொழப்ப பார்க்க போயிடுவாங்க. ஆனால் இவங்கெல்லாம் உட்காந்துருக்காங்கன்னா நாளைக்கு காலையில் பூரா சீட்டு தாயம் விளையாடுற ஆளுங்க. இது வேலைக்கு போகிறதெல்லாம் கிடையாது, சும்மா நடிப்பேன். அரிட்டாபட்டி தினேஷ் அருண்குமார் சார்பாக MK ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு ரூபாய் 201. இந்த அட்டையை எங்கன்னு எடுத்த? அட்டை பயலுகடா, கொடூரமா. இந்த துக்குலவட்டி பொம்பளை ஆளுங்கெல்லாம் உட்காந்துருக்கீங்களாத்தா? துக்குலவட்டி பொம்பளை ஆளுங்கெல்லாம் கை தூக்குங்க, சும்மா தூங்க. போயிடுச்சுங்களா? இது ஊரா உள்ளூரா? உள்ளூரா யோசிக்காத பாருல. உள்ளூர்னா என்னத்த சிரிப்பு? என்ன கூட்டம் குறைஞ்சாலும் நாங்கள் போக முடியாது. காசை கொடுத்தா தானடா. என்னை பார்க்கும்போது எல்லாத்துக்கும் எப்படி தெரியுது? மாட்டியாவாரி மாதிரியே தெரியும். எங்கள் அப்பா ஆத்தா பெத்த நேரம் அப்படி. பெரிய கோடீஸ்வரனாக இருந்தோம். அப்பா கோடீஸ்வரனா இருந்தேன்னா ஏன்டா நாடகத்துக்கு வர? வீட்டில் இருக்க வேண்டிய வெண்ண தெரியாமல் வந்துட்டேன் தம்பி. நீங்கள் அப்படியே இங்கே தக தெரிஞ்சிட்டிய. வசந்த மாளிகையில் என்ன பாட்டுப்பு? மரணம் என்னும் தூது வந்தது, அது மங்கை என்னும் வடிவில் வந்தது. பாட்டு தெரியாதா புட்ட? விடுப்பா, காசு கொடுத்தாலே பாட மாட்டேன், சும்மா சொல்லும் போது எப்படி பாடுவேன்? தலைவா, இத்தனை எங்க இருந்தா தலைவா? இப்படி நீ சேரோட உள்ள விழுந்துருவ தலைவா. உன் ஆட்டம் எதில் போய் முடியுதுன்னு பார்க்குறேன் தலைவா. எங்க அப்பா பேரு சொல்லுப்பா. சொல்லுப்பா கிடையாது, சித்தப்பா. எங்க அப்பா பேரு நம்புலு, நம்பிராஜன். இப்படி ஒரு பேரை கேட்டதே இல்லையாடா. நாட்டுக்கு அவர் ராசன், எங்க அம்மாவுக்கு எங்க அப்பா புருஷன். தட் கொஸ்டின் ஓகே ப்ரோ. எங்க அம்மா கும்மா அடங்கோத்தா அடகும்மா. எங்க அம்மா பேரு பேரு 2வது தெரு. ஏலே, அம்மா பேரு நங்கை மோகினி. அப்ப அம்மா சுடுகாட்டில் தான் இருக்குமானே? இல்ல, இந்த டோல்கட்டில் வெள்ளரி பிஞ்சு விற்க. ஏன்டா? இல்லண்ணே, மோகினின்னு பேர் வச்சிருக்காங்களே, அதானே கேட்டேன். ஒரு பிள்ளை இல்லை, 2 பிள்ளை இல்லை, வீட்டில் பிள்ளையே இல்லை. என்னண்ணே சொல்ற? 7 பிள்ளையே பத்துச்சுங்க அம்மா. ஆஹா, அது நல்லா இருக்கணும். ஏண்டா ராதா, என்னப்பா வேற வேலையே இல்லையாடா? ஏன் நீ வேணா ஒரு பேங்க் கட்டி கொடு, எங்க ஆத்தாவை நடத்த சொல்றேன். சரி, சோறு தண்ணிலாம் எங்க? சோறு தண்ணி ஊரா கவட்டுக்குள்ளதேன். கிண்ணா கிண்ணா கிண்ணா. 7 பிள்ளையே பத்து, எங்க அப்பா ஓயலை. திருப்பி கிண்ணா 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 போட்டாரு கணேஷ் போயலை. சேரோட கவர போறான கேமரா. இலை கணேஷ் கோயிலுக்கு எவனாவது சிரிப்பானாடா? எனக்கு 2 கொண்டாட்டி. ஒருத்தி சிரிச்ச முகத்தோட இருப்பா, ஒருத்தி வந்து எந்நேரமா அழுத முகத்துக்கும் அந்த அறிவு கட்ட முண்டை. இந்த மாமா அதை பார்த்தவொடனே பொம்பளை நினைச்சிட்டாரு, பெரிய பொட்டோரிக்கா இருப்பார் போல அவரு. அதா ஆணு வாக்குறாரு. வெம்பாம பஞ்சு திணிச்சிட்டு வந்த வாடு. ஆனந்தம் ஆனந்தம் பாடும்
மனமாசையில் ஊஞ்சலில் ஆடும் டன் 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 டன். இந்த வந்துருச்சு இந்த முகத்தை பாரு எந்நேரமும் அழுது அழுது என்னமோ தீச்சட்டி எடுக்கிறவன் போல மாதிரி. கொட்டு சத்தம் குளவு சத்தம் கேக்குதம்மா தாயி. கிண்ணா கிண்ணா கிண்ணா. ஆனந்தி மாமா வாடா என் தங்கம். இப்ப தானே அண்ணி சிரிக்குது. அன்னைக்கு என்னைக்கு செய்யல அல்ல போதும் அண்ணி. என் மனைவி ஆனந்தி அத்தான். பொம்பளை சரி எந்த பொம்பளைக்காவது நெஞ்சு முடி சடை பிடிச்சி கிடக்குமா? ஐயோ நீங்க நெஞ்ச ஏன் பாக்குறீங்க? கீழே குனிஞ்சு பாருங்க. அந்த அங்கிட்டு போகும்போது அந்த முகத்தை பாருமே அப்படியே தான் எந்நேரமும் பால் குடிக்கிற நாய்க்குட்டி மாதிரி மூஞ்சி. என்னை எதற்காக அழைத்தீர்கள்? உனக்கு நாளைக்கு 10 மணிக்கு குடும்ப கட்டுப்பாடு. ஆஹா ஆஹா அங்கே அவரை சிரிக்கிறத. ஏற்கனவே கற்பப்பை எடுத்து அவரை பாருவேன் வச்சகன் எடுக்காம பார்க்குறாரு. ஆம்பளை தான் மாமா. ஏன் மாமா உங்க ஊருக்கு நாடத்துக்கு வந்தது கிரகமா? என்ன நினைச்சிய? இந்தா மாடு புலி மாடு. புலி மாடு கிடையாது, பொட்டை வரைக்கும் மாடு. அவர் உன் மேலே நோங்கிட்டாப்புல. பேசாமல் ஆப்ரேஷன் பண்ணிட்டு அவர் சொத்தை எழுதிட்டு இங்கே இரு. அடுத்த வருஷம் வந்து உன்னை ஆற்றுல பிதைச்சிருவேன். செய்யா இங்கே வாடி என் தங்கம். என்ன ஊரே இவ்வளோ அமைதியாக இருக்கு மாமா? தங்கமே கிண்ணா 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 கிண்ணா. ஐயா ஐயா செய்யா இங்கே வாடா தங்கம். கூப்பிட்டீங்களா? நீ 1000 தான் இருந்தாலும் என் ஆசை நாயகியே. கிண்ணா கிண்ணா கிண்ணா. கழுத்தை திருவிட்டு ஒடிச்சு போடுவேன். என்னங்கண்ணா மயிறு சொல்லி கொடுத்தா ஒரு அளவு தான். செய்யா என் தாய் உள்ளே போனால் உட்காந்துருக்கு பாரு. எப்படி பாரு? ஆமாங்க. ஆமாம் கிடையாது, அது ஆளு. ஆமாங்க ஆமாங்க. வேற என்னங்க சொல்லணும்? அது பூரா உன்னையே சொல்லும். என்னன்னு சொல்லும்? நீ எனக்கு இலைய வெடியா, நீ தான் ஓடுற தண்ணி தேவடியா. ஏன் இது மாதிரி அவரும் நிற்காம ஓடிக்கிட்டே இருப்பாளா? என் தாயி ஆனந்தி காப்பாத்துவா. உங்களை காசு கொடுக்காம எவன் காப்பாத்துறான்னு பார்க்குறேன். தாத்தா அதை மூடு என்னமோ தெரியுது பாரு சைடில். இல்ல நீ ஒத்தப்ப என்னதே ஒத்தா என்னடி எவ்வளவு ராப் அதை பொத்தி தொடி லூசு முண்டை. ஏ மோனே பாரு. மூடி மூடி ஆட்டி அழைச்சவளே 5-6 புருஷனை கெடுத்தவளே. மூடி மூடி வச்சிருந்து என்ன செய்ய போற? யார மூடி வச்சு? ஏதோ இந்த என் புருஷனவே நீ வந்து அதுக்கு அழுதுகிட்டு வசனம் மறந்துருச்சுன்னா முழுங்கிரு. யாருக்கு யாரு புருஷன்? ஏண்டி லூசு முண்டை? என்னடி உனக்கு புருஷன் கிடைக்கன்னா ஒரு கொட்டை கம்பு கிடைக்கல? எதுக்கு? ஏன்னா எங்கிட்ட கிடந்தடி வந்த ஏண்டி தட்டுவாடி சிரிக்கீங்க? ஏன் புருஷனை நீ இழுத்து வச்சிருக்க? ஓ புருஷன் சொல்ற. ஏய் தேவலாம பேசாத. எனக்கு தெரியுமே அவள லட்சணம். என்ன எனக்கு தெரியல. நீ பின்னாடி கூட்டி போய் கிண்ணா கிண்ணா. அப்படிதானே கிண்ணா? இல்ல என்னடி தண்ணி குடிச்சு வாய் வடிஞ்சு வாய் புருஷன் கிடைக்கல பணம் மரத்தை பிடிச்சி ஏறு. எந்த காட்டு இவ்வளவு பெரிய இது கிடக்கல அதை பிடிச்சி ஏறு. இல்ல உனக்கு ஒரு போஸ்ட் மரம் கிடைக்கல? போடி போடி பொட்டிக்கார வச்சிருந்தவளே. இருந்தா தூய்மை குடிக்க மாட்டேன். ஒன்னாலதான்டா இல்ல ஒண்ணுக்கு ரெண்டு புருஷனை மரியாதை நம்ம அண்ணி கோபப்படாதீங்க. தட்டுவாடி சிரிக்கி மூஞ்சி போகல இதைய பாரு. பொண்ணு எல்லாம் வச்சு சரி பொம்பளை சரி. ஏன் டவுசர் தூக்கி போட்டு வந்த திருட்டு முண்டை? அம்மாடி முண்டை உள்ள உள்பாட கட்ட மாட்டியாடி? அண்ணே அண்ணி பொம்மை வச்ச ட்ரௌசர் போட்டுருக்கனே. என்னப்பா அண்ணி பொம்மை வச்ச ட்ரௌசர் போட்டு தம்பி கொஞ்சம் குனிவே ஒரு 7 அடி அடிக்கிறேன். ஓ அண்டாளே கிண்ணா 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 கிண்ணா. என்னடா நீ பொத்து மொத நீஞ்சி வாவே. 2 பேரும் ஒத்துமையா இருக்கணும். தாயே இலையவடியா மூத்தத்தை குடியா? என்ன மூத்திரத்தை குடியாவா? கண்ணே என் நேரம் அழுதுகிட்டே இருக்க அரைஞ்சு. அழுகுறாண்டா அப்ப என்னைய கல்யாணம் பண்ணியாயா? சரி நீங்க 2 பேரும் இப்படி இருக்கீங்க. என் தங்கச்சி என்ன குளத்துல வருதோ சிரித்து சிரித்து. இன்னைக்கு என் தங்கச்சி வந்து இது கலர் குஞ்சு வேஷம் போட்டு வரும். கவிதாரி குச்சி பேசவா? கோழி குஞ்சா அம்மா தங்கச்சி வாத்தா கிண்ணா கிண்ணா கிண்ணா. வள்ளி கேக்குதாவா? சங்கு சங்கு
தங்கச்சிக்கிட்ட என்னண்ணே காமிச்ச? தங்கச்சிக்கிட்ட என்னண்ணே காமிச்ச? கின்னா 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 கின்னா. அப்ப தங்கச்சிக்கிட்ட கிண்ணா கிண்ணா தான் காமிச்சியாண்ணே? மங்களகரமா இருக்கணும் அண்ணே. வணக்கம்ண்ணே. செய்யா நீ இப்படி ஏறி போறது நல்லது. அண்ணா வணக்கம்ண்ணே. வணக்கம் வணக்கம். கின்னா கின்னா கின்னா. என் தங்கச்சி இன்னைக்கு ஊதா கலர் கோழி குஞ்சு வேஷம் போட்டு. அண்ணே இவங்க யாரு? இவங்கள தெரியும். அவங்க யாரு? ஏன் திறந்து? இது இலைய வடியா, அது மூங்கி வடியா? மூங்கி வடியாவா? மூங்கி வடியானா? நான் உங்களுக்கு நாத்துனா. எப்படி நாத்தனா வாங்கும்? உங்க அண்ணன் என்கிட்ட இந்த நதியில ஏத்துறா, நான் நாத்துனா. எனக்கு அப்பவே தெரியும். பொம்பளை பிள்ளைன்னா நான் இப்படியா? பொம்பளை பிள்ளைன்னா எப்படி? எதை ஏத்துனாரு? எதை ஏத்துனாரு? ஒரு 80 அடி லோடு ஏத்துனாரு. கிண்ணா 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 கிண்ணா. அப்படின்னு என்ன? எந்தெந்த நீ நீளமா காட்டுற தொடைய? அண்ணா அப்பா வந்து ஏய் இங்க வா. இப்ப எங்க அண்ணன் உங்களை என்ன பண்ணாரு? நான் சொல்றேன். இந்த ஆள் இந்த பிள்ளைய கூட்டி போய் கிண்ணா கிண்ணா. அந்த பிள்ளைய கூட்டி போய் கிண்ணா கிண்ணா கிண்ணா. அண்ணே அப்படின்னு என்னன்னு? கிண்ணா நல்ல வாயில வந்து தங்கச்சின்னு பார்க்குறேன். தங்கச்சி அண்ணா பறைய வெட்டுவான். ஏன்னா ஒரு ரோமம் வந்து காஞ்சிரும். இந்நேரம் மண்டையில மாட்டி நிற்கிறேன், நின்றுவேன். என்ன தேய்ச்சது வாடிரும். ஆலோலம் 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 ஆலோலமே குத்துன்னா அப்படி குத்தணும். உன் முடிவுதான் என்ன? பெரைத்தினி பயமால இந்த ஸ்பீடி வத்தைக்கு போகுது. ஏன்னா அன்னைக்கு காலையெல்லாம் முடியா இருக்கு. ஏன் நாளைக்கு வேணா நீ சிறச்சு விட்டு போ. அண்ணே வருது அது. தாத்தியா நன்றி மறந்தேன்னா நல்லா இருக்க மாட்டேன். தாத்தியா நன்றி நன்றி அண்ணே. அன்பளிப்பளித்த அன்பு ஐயா வீரமுத்து ஐயா அவர்களுக்கு எங்களது கலைக்குழு சார்பாக அன்பு மாமா எம்கேஆர் அவர்கள் ஐயா அருமையான ஒரு வாசகம் சொன்னார். நன்றி மறக்காமல் இருயா அப்படின்னு. எத்தனையோ வேறு மாமா உருவாக்கி விட்டுருக்காங்க, உங்களுக்கு தெரியாது கிடையாது. போன வருஷம் இந்த மேடைக்கு ஒரு ஆளை கூப்பிட்டு வந்தார். அதே போல் ஒவ்வொரு வருஷமும் சரி அவருக்கு பிடிச்சிக்கிருச்சுன்னா அவங்கள நல்ல நிலைமைக்கு ஒரு ஆளை ஆக்கி விட்டுருவார். அந்த அளவுக்கு உருவாக்கி விட்ட ஒரு சில ஆளுகளில் ஒரு சில ஆளுங்க அந்த மாதிரி அவருக்கு துரோகம் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஆனால் நாங்கள் என்றைக்குமே அப்படி பண்ண மாட்டோம், என்றைக்கு நல்லா இருப்போம். ஆமாம், அது நன்றியை தெரிவித்துக் கொண்டு சின்ன சின்ன சிட்டுக்களா காசு உனக்கு கொடுத்தா தானே. ஏத்தாய் விறகு வெட்ட போயிடுவாப்புல நம்மள. பக்கத்துல புகைச்சலா இருந்துச்சு, வேற மூட்டை போட்டாப்ல. அண்ணே நான் மேல நின்று பாக்குறேன். அப்போ கொஞ்சம் நல்லா உட்காருங்க. போகுது என்ன போய் எப்போ நாங்கள் பறவை வெட்ட சொன்னீங்களா அதை வெட்ட சொன்னீங்க? மேல நின்று காவல் பாக்குறேன். நான் கீழே நின்று பார்க்குறேன். நீங்க எங்க இருந்து பாக்குற? நான் மேல நின்று காவல் பாக்குறேன். நான் கீழே இருந்து பந்தத்தை புடிச்சுக்கிட்டே இருப்பேன். அப்படியே நான் நடுவுல இருந்து பார்ப்பேன். வாக்கையில நீங்க கீழே நின்று அண்ணே நீங்க கீழே நின்று பார்க்கையில வாய ஆணு மட்டும் மாத்திர கூடாது. நான் கொடை உடைச்சுக்கிறேன். சோ அவர் கூப்பிடுறாரு கினா 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 சோ என் தலையை வந்துட்டார். வெட்டிக்கார மாமா
போ கொஞ்ச நேரம் விளங்கிட்டு வரும்போது ஆற்றுல குளிச்சுட்டு வந்துட்டு வருவேன். பெட்டிக்கார மாமா என்னம்மா போயிட்டு வரட்டா? அப்பவும் அண்ணி அழுதுகிட்டு தான் போகுது. மச்சான், மச்சான். நீ என்ன திடீர்னு பயமுறுத்துற? மச்சான். அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தார்